இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது மிட்சுபிஷி எலக்ட்ரிக்கில் ஜிஓசி அப்படின்ற ஒரு பிஎல்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி கம் ஹெச்எம்ஐ. ஸோ ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எம்ஐ ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இலிமினேட்டட் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அனன்ஷியேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நம்ம வந்து கீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கீயாகவும் ஆக்சஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் கீஸ் எல்லாம் லைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 கலர்ஸில் நம்ம வந்து எந்த ஸ்விட்ச் வேணால் நம்ம வந்து 3 கலர்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ரெட், க்ரீன் அண்ட் ஆம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 கலர்ஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது வந்து ஸ்டாட்டிக். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா ஸோ நான் வந்து ஒரு ரெட்டில் வந்து ஆன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதே வந்து எனக்கு ஒரு மைனர் எரர் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து ஸ்லோ பிளிங்கிங்கில் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும், இல்லை நான் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் பிளிங்கிங் எரராக கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து க்ரீன்லையும் எல்லோலையும் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளிங்க் ஆகிற ஸ்லோ பிளிங்க் அண்ட் ஃபாஸ்ட் பிளிங்க் அண்ட் ஸ்டாட்டிக். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸும் நம்ம எல்லாமே இன்புட்ஸ். ஸோ கீழே இருக்கிறது அவுட்புட். ஸோ இதில் நமக்கு 16 இன்புட் 16 அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாடலில் வந்துடும். ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து 8 இன்புட் 8 அவுட்புட் மாடலும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதெல்லாமே ஆட் ஆன் மாடியூல்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் மாடியூல் RS232 அண்ட் RS485 அப்படின்ட்டு 3 கம்யூனிகேஷன் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு ஆட் ஆன் மாடியூல். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் மாடியூல். ஸோ இங்கே நம்ம வந்து எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஆட் பண்ணிக்கணும், எக்ஸ்பான்ஷன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும், டிஜிட்டல் அவுட்புட்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனலாக் மாடியூல்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பில்டினா இதில் வந்து அனலாக் கிடையாது. ஸோ நமக்கு அனலாக் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 16 பிட் ரெசல்யூஷன்லையும் 12 பிட் ரெசல்யூஷன்லையும் அண்ட் 10 பிட் ரெசல்யூஷன்ஸ்லையும் அனலாக் மாடியூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம அனலாக் யூஸ் பண்ணலை அப்படின்னா சர்வோ யூஸ் பண்ணுறதுக்கான பல்ஸ் அவுட்புட்டும் நமக்கு வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடியூல்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான். என்ன வேணுமோ அதை நம்ம வேணுன்றப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடியூல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து டீடைல்ஸ் அண்ட் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ இந்த பிஎல்சி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம வந்து எடுத்து கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச்.